கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையில நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். குறிப்பிட்ட ஒரு ஆலயம் மனரம்யமான ஒரு சூழலை கொண்டது. பரபரப்பான சூழ்நிலைகளின் நடுவில், பலவிதமான இரைச்சல்களின் நடுவில் வாழ்கின்றவர்கள் இந்த ஆலயத்திற்குள் வந்ததும் ஒரு வித்தியாசமான அமைதியை அங்கு உணர்வார்கள். அமைதியை தேடுகின்ற பலர் அங்கே வந்து சில மணி நேரங்கள் தங்கியிருந்து அமைதியை உணர்ந்து செல்வார்கள். அநேகர் அந்த ஆலயத்திற்குள் போனால் அமைதியை பெறலாம் என்று நம்புகிறார்கள். இங்கு ஒரு உண்மை புரிகின்றது. தேவாலயம் என்பது அமைதியை உணர்வதற்கு நல்லதொரு இடம். ஆனால் இது போன்று ஆலயம் சென்று அமைதியை உணர்கின்றவர்கள் அங்கிருந்து வெளியேறி வந்ததும் மறுபடியும் அமைதியை இழந்து விடுகிறார்கள். அமைதி என்பது ஒரு நிரந்தர தேவை. அதற்காக எப்போதும் ஆலயத்திற்குள்ளே இருந்து கொண்டிருக்க முடியாது. எந்த ஒரு ஆலயமும், தேவாலயமும், சபை கட்டடமும், தியான ஸ்தலங்களும், ஜெப மண்டபங்களும் ஒரு மனிதனுடைய அமைதி தேவையை முழுமையாக சந்திக்க முடியாது. சற்று நேரம் கடற்கரை ஓரம் போய் மெல்லிய காற்றினை அனுபவிக்கலாம். அதனை இல்லத்திற்கு கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயமாக விளங்க முடியும் என்று வேதம் நமக்கு கூறுகின்றது. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை நாம் 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கிறோம். தேவன் எந்த ஒரு ஆலயத்திலும் தங்கியிருந்து மனிதனுக்கு அமைதியையும் இளைப்பாறுதலையும் கொடுப்பதில்லை. மனிதன் தேவனை தனக்குள் தங்க வைக்க முடியும். கர்த்தராகிய இயேசுவை ஒரு மனிதன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடன் தேவன் தங்குவதற்கு அவனை தேவன் தமது ஆலயமாக்குகின்றார். அந்த ஆலயத்திலே அவருடைய பிரசன்னமும் ஆளுகை செய்யும். அந்த ஆலயத்தில் தேவ அமைதியும் தேவ சமாதானமும் தங்கியிருக்கும். அந்த மனிதன் சற்று நேரம் அமைதியை உணர்கின்ற ஒருவனாக அல்ல, எப்பொழுதும் தேவ அமைதியை அவனுக்குள் உணரும்படியும் செய்கிறார். ஆம், நமக்கு தேவை சற்று நேரம் கோயில் அமைதி அல்ல, நம்மோடு இருந்த அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க வைக்கின்ற கர்த்தரே நமக்கு தேவை. கர்த்தரை நமக்குள் கொண்டு வர தேவையான மனம் திரும்புதல், இரட்சிப்பு, அர்ப்பணிப்பு, விசுவாசம் ஆகியவற்றிற்கு நாம் முதல் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்போது அமைதி என்பது எங்கோ போய் பெறுகின்ற ஒன்று அல்ல, நமக்குள்ளேயே அடைகின்ற அந்த அமைதி நமக்குள் இருக்கும். பிரியமானவர்களே, அமைதியை பெறுவதற்காக கொஞ்ச நேரம் தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டு வரலாம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஒரு நிரந்தரம் அல்ல. இப்போது சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி நமக்குள்ள அந்த அமைதி இருக்கு. அமைதியை கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது அவனுக்குள்ள மனம் திரும்புதல் வேணும். 2வது இரட்சிப்பு வேணும். 3வது அர்ப்பணிப்பு வேணும். 4வது விசுவாசம் வேணும். இந்த 4 முக்கியம். இந்த 4ம் யாரிடத்துல இருக்குதோ நிச்சயமாகவே அங்கே அமைதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல ஒரு ஐக்கியம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை நிச்சயமா வெளிப்படும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்களே அந்த ஆலயம். நாம் தான் அந்த ஆலயம், வேற யாரும் இல்லை. நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். தேவன் ஒரு கட்டடத்துக்குள்ள வாசம் பண்ணுவது அல்ல. கட்டடத்துக்குள்ள சபைகள் கூடி வருது அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சபை. நாம் தான் சபை. அதை எபிரேயர் ஆக்கியோன் தெளிவாக எழுதுகிறார். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சபை கூடி வருவதற்கு ஒரு கட்டடம் நமக்கு அவசியமா இருக்குது. அப்ப அந்த கட்டடத்துக்குள்ள கூடி வரும்போது அங்க என்ன சம்பவிக்குது, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமைதி யாருக்கு தேவை? சரீரத்துக்கு தேவையில்லை. சரீரத்தில் இருக்க ஆன்மாவுக்கும் மனதுக்கும் ரொம்ப அவசியம் அமைதி. அதான் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுறான். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடவும்
நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சபைகள் கூடி வருவதற்கு ஒரு கட்டடம் அவசியம். அப்போ கட்டடத்துக்குள்ள பாருங்க, சபை கூடி வருது. அங்கே தேவ மனுஷனோட இருந்து தம்மை வெளிப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. நாம் பாடலை பாடுகிறோம், ஆராதனை செய்கிறோம், ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கிறோம், சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுது, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக தூதுக்காக காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேவ மனுஷனோடு இருந்து பேசுகிறார். அதற்கு பின்பு அவர் காணிக்கையை நாம் செலுத்துகிறோம். தேவ மனுஷன் கடைசி ஆசீர்வாதத்தை கூறி நம்மை அனுப்புகிறார். இது இந்த மண்ணான சரீரத்துக்கு அல்ல, நமக்குள்ள இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு, இந்த இருதயத்துக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எப்போ வாசம் பண்ணுகிறாரு அப்படின்னா, முதலாவது ஒரு பாவி இடத்துல போய் அவர் வாசம் பண்றது. ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது, அவன் தன்னை அர்ப்பணிக்கும் போது, நம் தேவனை விசுவாசிக்கும் போது, அவனுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணார். நீங்கள் அந்த ஆலயம், தேவன் தங்குற ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாத இருக்கிறீர்களா? நீங்க நிறைய பேருக்கு இது வெளிச்சம் தெரியல. தேவன் நமக்குள்ளதான் வாசம் பண்ணார். அவர் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். ஒரு பாடல் இப்படியாக உண்டு, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லை என சொரூபம் ஒன்றும் இல்லையே, ஆகையால் வாஞ்சியுள்ள ஆத்மாவில் அவர் ஆவியாய் வாசம் பண்ணுகிற தேவன். அன்பார்ந்தவர்களே, நீங்க தேவாலயத்துக்கு போறது நல்லது, சபை கூடுவது விட்டுவிடா இருப்பது நல்லது, எல்லா தேவ பிரசனத்தை அனுபவிப்பது நல்லது. ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஒரு குறிப்பிட்ட காலம் இனி வரப்போகுது. தேசம் முழுவதும் பலவிதமான உபத்திரங்களும், கொலைகளும், கொள்ளைகளும், கற்பழிப்புகளும், சீரழிவுகளும், பொருளாதார சிதைவுகள், விலைவாசி உயர்வுகள், லஞ்சங்கள், ஒருவர் மனித நேயத்தோடு பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடக்குது. எல்லாருடைய இருதயத்தில் என்ன இல்லை? தெய்வ அன்பு இல்லை. அப்போ இந்த கொடூரமான மனுஷன்லாம் கடவுளை மிஞ்சி போயிட்டான்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு போன ஒரு காலம் இன்னும் போகும், இன்னும் அதிகமாகும். அப்போ உபத்திரவ காலம்னு சொல்லி ஒரு காலம் வருது. பரிசுத்த வேதாகமத்தில் பிரியமானவர்களே, உபத்திர காலம், மகா உபத்திர காலம் அப்படின்னு 2 காலம் இருக்கு. இந்த உபத்திர காலத்தில் இந்த தேவாலயங்கள்லாம் இருக்காது. நீ வேணா பார்க்க, நார்த் இந்தியாவில் பல இடங்களில், மணிப்பூரில், பல தேசங்களில் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை உடைக்கிறது, இடிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் இதெல்லாம் நடக்குது. இப்போ கட்டடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறாரா? இல்லை. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணு. கட்டடம் வேணும், நம்ம எல்லாரும் கூடி அங்கே ஆராதிக்கிறதுக்கு ஒரு கட்டடம் வேணும், அவ்வளோதான். ஆனால் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நான் நமக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கணும். அவர் பாவிகளோட அல்ல, அவர் துன்மார்க்கனோட அல்ல, சன்மார்க்க ஜீவியத்தினோட இருக்க அவனோட அல்ல. உண்மையாகவே அவன் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய இரக்கம் பெற்று அவன் ரட்சிப்பின் அனுபவத்தில் அவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவனுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இதான் உண்மை பிரியமானவர்களே. அதனால தேவாலயத்தையும் விட்டு விடாதுங்க, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனையும் மறந்துடாதுங்க. ஏதோ ஒரு அமைதிக்காக, சமாதானத்துக்காக கொஞ்ச நேரம் ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேவாலயத்துக்கு போகாதபடி, உங்களுக்குள்ள வாசம் பண்ற தேவனுக்கு நீங்க ஒரு மகிமையை செலுத்த போறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். கர்த்தரை ஆராதிக்கணும், துதிக்கணும், காணிக்கை செலுத்தணும், ஜெபிக்கணும், பல காரியங்கள் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமா இருக்கும். ஆலயத்துக்கு போறது நல்லது. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவார். இது ஏற்கனவே நீங்கள் அறிந்த உண்மைதான். ஆனால் ஏற்கனவே அனுபவித்த உண்மையா அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இது ஏற்கனவே நீங்கள் அறிந்த உண்மைதான். ஆனால் ஏற்கனவே அனுபவித்த உண்மையா? நமக்கு அனுபவத்துள்ளதான் வரணும். அது ரொம்ப முக்கியம். அதனால ஆலயம் தவறாது போறது நல்லது. உலகத்தான் சொல்றான், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதப்பா அப்படிங்கிறான். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத அப்படிங்கிறான். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆலயத்துல நாம் கர்த்தரை ஆராதிக்க செல்வோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைனு அப்படி இப்படின்னு உட்கார்றாங்க. உண்மையிலே அது தேவனுக்கு உங்களை தூரமாக்கி தேவ சமூகத்தில் கொண்டு வராதபடி, நீங்கள் தேவனை ஆராதிக்க முழு இதயத்தோடு ஆராதிக்க விடாதபடி, ஆவியில் உணராதபடி என்ன ஆன்லைன் போயிட்டு. அதனால இந்த ஆன்லைன் ஆராதனை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தேவன் அனுமதித்தார். மக்கள் கொரோனா பீரியட்ல எல்லாரும் பயத்தோடு இருந்தாங்க, அதனால அனுமதித்தார். இப்போ அதை அனுமதிக்கலை. நீங்களும் உங்கள் தேவனும் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். இன்னொருத்தர் ஆராதிப்பார், நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே ஆராதிக்கிறோம், பாட்டு படிக்கிறோம்,
அதில் ஒரு மனம் வராது, இறுதியில் நேராக தேவனுக்கு முன்பாக இராது. ஆன்லைன் என்பது இப்போதைய காலகட்டத்தில் சாசு கொண்டு வருகிற பயங்கரமான தந்திரம். அதனால இந்த ஆன்லைனை விட்டுட்டு உங்களுக்காக சபை கூட்டி வருவதற்காக ஒரு ஆலயம் இருக்கும், ஒரு கட்டடம் இருக்கும். அங்கே போங்கள், ஆராதிங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.